வெல்கம் டு நாஞ்சில் சரோ சமையல். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்குல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்ய போகிறேன். மசாலா போட்டு அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் நல்ல தோலை எடுத்துட்டு நல்ல 2-3 தடவை கழுவிக்கோங்க. அப்போ அதில் உள்ள ஸ்டார்ச் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். எப்போவுமே ஒரு டிப்ஸு, உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் நல்ல நறுக்கின பிறகு 2-3 தடவை கழுவிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள அந்த ஸ்டார்ச்சுங்கிற அந்த வெள்ளையாக வரக்கூடிய அந்த ஸ்டார்ச்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் வத்தல் பொடி 1 ஸ்பூன் வத்தல் பொடி போடுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, இது அரிசி மாவு, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து ஒரு மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்கு ஒரு வரணுங்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைக்கு போட்டுக்கோங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் ஆம்ச்சூர் மேங்கோ பொடி, அதாவது ஒரு புளிப்புத்தன்மை இதில் இருக்கும். அந்த ஃப்ரை பண்ணக்கூடியது அந்த மாதிரி உள்ள புளிப்புத்தன்மைக்கு இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப அப்புறம் புளிச்சிரும். ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூன் இவ்வளோ தான் நான் போடுறேன். பாருங்கள், போதும், இவ்வளோ போதும். கருவேப்பிலையும் அப்படி 2ஆக கீரி அப்படி போட்டுக்கோங்க கருவேப்பிலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, ரொம்ப தண்ணி விடக்கூடாது. நான் விடுறதை பாருங்கள், இப்படி கையில் எடுத்து தான் நம்ம தெளிக்கணும். பெருவிட்டுருக்கேன். இதை வந்து நீங்கள் இது வத்தல் பொடி வந்து கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இங்கே இந்த பிள்ளைங்க சாப்பிட்றதுனால குறைச்சி போட்டுருக்கேன். 1 கரண்டி தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா காஞ்சாச்சு. நம்ம இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். குறைச்சி வச்சுட்டு பண்ணுங்க. நாலு நிமிஷம் இது ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வெளியே வந்து முறுமுறுன்னும், உள்ளே நல்லா வெந்தும், நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை விட இது வந்து நம்ம மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் அதில் டொமேட்டோ கெச்சப்பை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக வந்து பிளெயின் வெறும் உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் கடையிலலாம் கொடுப்பாங்க. அதே இது இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். நல்ல முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். ஈவினிங் வந்து பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்ற டைம் தான் இதுக்கு வேணும். அதுக்கு ட்ரெஸ் மாற்றி வர முன்னாடி நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். அது நம்ம வீட்டிலே செய்யும்போது அது தனி ஒரு இதுதான், சுவை தான். இப்போ அடுத்த பேட்சை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒவ்வொருக்க பண்ணும்போது நீங்கள் மாவை இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா சில சமயம் அடியில் அப்படி தங்கி இருக்கும். அதனால் நீங்கள் போடும்போது மாவை நல்லா தேய்ச்சிட்டு அப்படி போடுங்க சட்டியில். எப்படி கலகலாம் கலந்து இருக்குதுல நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கடைசியாக நீங்கள் வந்து சாட் மசாலா ஒரு 1/2 கரண்டி, இந்த இவ்வளோ தான் 1/2 கரண்டி போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து டொமேட்டோ கெச்சப்பு கூட இதை வச்சு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது நம்மளே பண்ணினதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.